எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கன்ஸ் தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கன்ஸோட ப்ரைஸ் பேச வைத்தோம். கிரிப்டோ கன்ஸோட டெக்னிக்கல் ஆன்சர் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஎஸ்டி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃபேம் வச்சுக்கிறேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $87,000 இருக்குங்க. ஸோ நான் வந்து டெலகிராம்லேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணிக்கினே இருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் கேண்டல் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 86,000க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த போன வாரம் ஃபுல்லாகவே மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டான்சிங் மூமெண்டமில் தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏரியாவில் வந்து கன்சல்டேஷன் மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று கேண்டலோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 86,000க்கு மேலே க்ளோஸ் வச்சிடுச்சு. ஓகேங்களா? 86,130. ஓகேங்களா? ஸோ இந்த 86,000க்கு மேலே நேற்று கேண்டல் க்ளோஸ் வச்சுது. ஓகேங்களா? ஸோ நேற்று தான் நம்மளுக்கு வீக்லி கேண்டலோட லாஸ்ட் டே சண்டே. ஓகேங்களா? ஸோ வீக்லி கேண்டலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 86,000க்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 86,000க்கு மேலே க்ளோஸ் வச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு காலையில் நான் அந்த கேண்டலை பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86,000க்கு மேலே போயிட்டு அகெயின் என்ன பண்ணாங்கன்னா கடன்னு கீழே இறக்கி 85,900 950 அந்த ரேஞ்சில் நின்றுது. அப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5:25 சரிங்களா? கடைசி 5 நிமிஷத்தில் கடன்னு மேலே ஏற்றி 86,000க்கு மேலே கட் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ 86,000ன்றது நான் சொன்னது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ அது கரெக்டாக வந்து வீக்லிக்கு அந்த க்ளோஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அதை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா நீ சொன்ன மாதிரி 86,000க்கு மேலே க்ளோஸ் வச்சது அடுத்தது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு பிக் பம்ப் மார்க்கெட்டுக்குள்ளே வரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இந்த லோ அப்படின்னு நான் சொல்கிறது எந்த லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76,700 பிடிசி அகெயின் நம்மளுக்கு வந்து உடையாத வரைக்கும். ஓகேங்களா? அந்த 76,000 ப்ரைஸு உடையாத வரைக்கும் நம்மளுக்கு இங்கேருந்து ப்ரைஸ் எங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது கொஞ்சம் இந்த நான் இப்போ சொல்ல போகிற இந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல் தான். கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலு. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு இது வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு கட்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். இதை நம்பி யாருமே ஃப்யூச்சர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஃப்யூச்சர் ட்ரேட் வேணாம். ஃப்யூச்சர் ட்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஆபத்தானது கேபிட்டலுக்கு. ஓகேங்களா? ஸோ என்னோட அனாலிசிஸ் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று நம்மளுக்கு இந்த 86,000க்கு மேலே க்ளோஸ் வச்சதுனால என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பிடிசி அடுத்து வரும் நாட்களில் ஃபஸ்ட்டு எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,02,000. ஓகேங்களா? ஸோ இந்த $1,02,000 தான் நான் எதிர்பார்க்குற அந்த ஃபஸ்ட்டு இந்த மூமெண்ட்டை. அதாவது இந்த மூமெண்ட்டில் போய் நம்மளுக்கு என்ன ஆகணும், இந்த $1,02,000 உடையணும். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது டார்கெட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் ஐ. ஓகேங்களா? ஸோ இந்த ஆல் டைம் ஐயான $1,08,000. ஓகேங்களா? சாரி $1,09,000 இந்த லெவலில் வந்து உடைக்கணும். இந்த லெவலில் நல்லா எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஸ்ட்ராங்காக போட்டு உடைச்சானா அடுத்து பிடிசி எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,45,000 வரைக்கும் பம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இப்போ கரண்ட் இடத்துலேருந்து பிடிசி ஒரு புல்லிஷ் மொமெண்டமுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ தற்போதைக்கு பிடிசி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பம்ப் ஒரு பெரிய கேண்டல். நான் சொல்கிறது பெரிய கேண்டல் வந்து வீக்லிலேயே ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ வீக்லிலேயே ஒரு பெரிய கேண்டல் ஃபார்ம் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 1,45,000 வந்து வரும் நாட்களில் நம்ம வந்து கூடிய விரைவில் பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு இங்கேருந்து பம்ப் ஆகி மேலே போகும்போது இந்த 1,45,000 தொடருது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா
இதுதான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி பம்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் மேலே போகும்போது இங்கே ஏதாவது நம்மளுக்கு வந்து ரிவர்சல் சைன் ஏதாவது கொடுத்ததுன்னா அங்கே நாம் எல்லாமே வந்து வெளியில் எடுத்துன்னு வர்றது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அங்கேருந்து நம்ம வெளியில் வர்றது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி இன்னும் நிறைய பேருக்கு சில கேள்வி வரலாம். ஓகே ப்ரோ, பிடிசி 1,45,000 போயிட்டு எத்தீரியம் ஆல்ட் காயின்லாம் போகலன்னா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பிடிசி $1,45,000 இந்த பம்பில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கூடவே யார் வேகமாக போவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தீரியம். ஓகேங்களா? இத்தீரியமும் நம்மளுக்கு வந்து நல்லாவே வேகமாகவே மேலே போகும். இந்த வாட்டி பிடிசி கூட இத்தீரியமும் நல்லாவே வேகமாகவே ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி போகும்போது இத்தீரியம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $5,000 மேலே போனான்னா இத்தீரியம் வந்து ஒரு $5,000 மேலே போயிட்டு டாமினன்ஸ். ஓகேங்களா? ஸோ டாமினன்ஸ் பிடிசி டாமினன்ஸ் இங்கேருந்து கிராஷ் ஆகும். ஓகேங்களா? பிடிசி டாமினன்ஸ் வந்து கிராஷ் ஆகும். பிடிசி டாமினன்ஸ் கிராஷ் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு 55க்கு கீழே பிடிசி டாமினன்ஸ் வந்து 55க்கு கீழேயோ, நான் சொல்கிறது சேஃப்டி பர்பஸ் வந்து 55க்கு கீழே ஒரு 50 கீழே நான் என்னோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரேஞ்சுக்கு கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது என்னோட எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? ஆனால் ஒரு 55லேருந்து 50 ரேஞ்சுக்கு கீழே வரும்போது இத்தீரியம் ஒரு 5,000க்கு மேலே வந்துட்டாங்கன்னா அதுதான் நம்மளுக்கான எக்ஸிட் டைம் ஆல்ட் காயின். ஓகேங்களா? ஆல்ட் காயினை பொறுத்த வரைக்கும் 5,000 to 6,000 இத்தீரியம் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா 55லேருந்து 50க்கு கீழே வரணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் எக்ஸிட் டைம். ஸோ பிடிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,45,000 அந்த ரேஞ்ச் பக்கம் வந்தானா. ஓகேங்களா? இது எல்லாமே சைமல்டேனியஸாக நடந்ததுன்னா நம்மளுக்கு இந்த சீசன் வந்து எண்டை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பெரிய பம்ப் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னோடய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி 86,000க்கு மேலே தான் இந்த வீக்லி கேண்டல் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த அனாலிசிஸ் எல்லாமே ஓகேங்களா, இப்போ நான் சொன்ன இந்த அனாலிசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிசி அகெயின் இந்த லோவை டெஸ்ட் பண்ணக்கூடாது. 76,000க்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்படி கேண்டல் க்ளோஸ் வச்சதுன்னா இந்த அனாலிசிஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து என்னவா தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டபுள் பாட்டம் இருக்கிறதுனால ஒன்ஸ் இந்த 96 உடச்சுன்னா அந்த டபுள் பாட்டம் ட்ரிகர் ஆகி ப்ரைஸ் வந்து மேலே எகிற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதே ஃபார்மேஷன் தான் இதுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் இருக்கும். டபுள் பாட்டம் வந்தவொடனே பிரேக் அவுட் ஆகிட்டு ப்ரைஸ் அகைன் ஷூட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மூமெண்ட்டு தான் மறுபடியும் இங்கே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதோ இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா, இதே மூமெண்ட்டு தான் இங்கே வரத்துக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து லோவஸ்ட் பாயிண்ட்டு தான் இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னோடய எதிர்பார்ப்பு ஸோ பிடிசி வந்து 1,40,000 வரைக்கும் ஹை போகும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1,02,000 உடைக்கணும். 1,02,000க்கும் போகும். அந்த இடத்துலையும் பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதுன்னா அடுத்தது ஆல் டைம் உடைக்கணும். அந்த இடத்துலையும் நல்லா பிரேக் அவுட் ஆகி மேலே போகும்போது நம்மளுக்கு 1,45,000 ப்ரைஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $87,000. இந்த $87,000 சொல்லியிருக்கேன். ப்ரைஸ் வந்து 1,45,000 இருக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது. ஸோ இப்போ ஓவராலாக எல்லாரும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் மோடில் தான் இருக்காங்க. ஸோ பட் அதே மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸும் ஏகப்பட்ட வந்து பயமும் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம வழக்கமாக நம்ம வீடியோவில் சொல்கிறதா ஆசை காட்டுறதுல பயப்படணும், பயம் காட்டுறதுல ஆசைப்படணும். இது இப்போது பயம் காட்டியிருக்காங்க, ஆனால் மார்க்கெட்டை திருப்பி இருக்காங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து டோட்டலாக வந்து பயம் காட்டின்னு இருக்காங்க. பட் ஆனால் மார்க்கெட்டை இங்கேருந்து திருப்பி இருக்காங்க. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே வந்து உல்டாவாக நடக்கும். மார்க்கெட் நல்லா ஹையில் இருக்கும்போது ஃபுல்லாக எல்லோரும் வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப புல்லிஷ் மொமெண்டமில் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அதாவது அந்த இடத்துல எல்லோரும் ஆசைப்படுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா பயந்து போய் வெளியில் வரணும். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தெரியணும், ஆசை காட்டுறதுல பயவிடணும், பயம் காட்டுறதுல ஆசைப்படணும். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ இதை தான் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பான முறையில் இந்த அனாலிசிஸ் பற்றியோ ப்ளஸ் இந்த வீடியோவை பற்றி என்னன்றது எனக்கு வந்து வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோ கீழே வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா?
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக என்னோட டிஸ்கிளைமரோட சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் லைசன்ஸுங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா நீங்களே ஒரு ஓன் லைஸ் பண்ணிவிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸில் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.